பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, உன் அன்னையான நான் உன் வீட்டிற்கு வருகிறேன். என்னை நீ நிராகரித்து விடாதே என் தங்கமே. நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாய். அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன். நீ சந்தோஷத்தில் திக்குமுக்காடியிருந்ததை பார்த்து பூரித்து போய் பார்த்து கொண்டு இருந்தேன். உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று நீ உணர்ந்தாயல்லவா? என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது உன் அன்னை இந்த உலகத்தையே மறந்து போகிறேன். உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது. நீ எதற்காகவும் பயப்படாதே. யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்வார்கள், என்னை வழிபடுவார்கள். நான் என்னுடைய அருளால் உனக்கு 7 கடல்களையும் அளிப்பேன். 7 கடல்களுக்கு அப்பாலும் வந்து உன்னை காப்பாற்றுவேன். எவர்கள் என்னுடைய இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்வாழ்வு பெறுவார்கள். என் கையை பிடித்து கொண்டு நீ முன்னேறி செல். அதனால் அளவற்ற நன்மை உன்னை விரைவில் வந்தடையும். நான் இன்றும் உனக்காகத்தான் இருக்கிறேன். நீ என்ன வேண்டுகிறாயோ அதையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்கண்ட தெய்வமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. இந்த வினாடி கூட நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னுடைய சுமைகளை என் மீது வைத்துவிட்டால் சத்தியமாக உன் அன்னையான நான் அதை சுமப்பேன். நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன். மிக விரைவில் உன் வீட்டிற்கு பணமாகவோ பிரச்சனைக்கு தீர்வாகவோ நான் வரப்போகிறேன். புத்திசாலியாக இருந்து என்னை நீ பிடித்துக்கொள். கசப்பு என்பது உன் நாவில் பட்டவுடன் தான் தெரிவது. உனக்கு அதை கொடுப்பதற்கு முன்பே எனக்கு தெரியும் அது கசப்பு என்று. அதை மீறி உனக்கு நான் தருகிறேன் என்றால் உன் நாவின் சுவை எனக்கு பெரியதல்ல, உன் ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு தாய் எண்ணுவது போல உன் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணத்தை கசப்பு கொண்ட மருந்தால் உன் மனதிற்கு அனுப்பி உன் உள்ளத்தையும் ஆத்மாவையும் ஆரோக்கியமாக ஆக்குகிறேன். உன் வாழ்க்கையில் ஞானத்தின் பாதையில் தேடுதலை நீ கொண்டுள்ளாய். அதை உனக்கு வழிமுறைக்கு எல்லா பயிற்சிகளையும் நான் கொடுப்பேன். என் மொத்த பொறுப்பாக நீ இருக்கிறாய். என்றும் என் திசையிலிருந்து நீ விலக மாட்டாய் என் செல்வமே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன். இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் இன்பத்தை நிச்சயமாக தருவான். வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ எப்படி என்னை விட்டு விலகுவது இல்லையோ அதே போல நானும் உன்னை விட்டு விலகுவது இல்லை. நீ என்னை மறந்தாலும் பிள்ளையே, உன் வேண்டுதலை நான் மறப்பது இல்லை. சரியான காலத்தில் எல்லாம் நிறைவேறும். நீ நம்பிக்கையோடு இரு. உன்னை அழச் செய்தவர்களின் நாட்டம் அடங்கப் போகிறது. உன் கவலைகள் யாவும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் என் தங்கமே. நீ நிம்மதியோடு மகிழ்வான மனநிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன் அன்னையான நான் உன்னை என்றும் திசை மாறவிட மாட்டேன். நீ என் உயிராய் இருக்கிறாய். எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய். உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் அன்னை நான் உனக்கு வழி காட்டுவேன். அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகிறாய். வெற்றியும் அடையப் போகிறாய். இது உன் அன்னையான என் சத்திய வாக்கு. நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய். நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும். உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் சூழ்நிலைகளை ஏன் உன்னால் உணர்ந்து நடக்க முடியவில்லை? அவைகள் எல்லாம் உன்னை திறம்பட வைக்க முயற்சி செய்யும் சூழ்நிலைகளாக நீ பெற்றுள்ளாய். ஆனால் அது எனக்கு வராது என்ற சுவரை அமைத்து கொண்டு அந்த சுவருக்குள்ளே உன் திறமையை போட்டு தேக்கியுள்ளாய். திறமையாதெனில் அவைகளை நீ வெளியுலகத்திற்கான சாயலாக அதை நீ நிரூபித்தால்தான் அதை உன்னிடத்தில் இருப்பதை அங்கீகரிக்கப்படுகிறார்கள். உனக்குள் சுவர் எழுப்பியது சரிதான்.
ஆனால் அந்த சுவர் உன் ஆற்றலையும் திறமையையும் பாதிக்கும் வகையில் எழும்பி நிற்கக்கூடாது. அப்படி உன்னிடத்தில் நீ கண்டால் அதை தகர்த்தெறிந்துவிடு. உன் திறமைகள் என்பது அச்சு போன்றது. அதை எந்த சாயலில் பதிக்க விரும்புகிறாயோ அதே சாயலில் பதியக்கூடிய தன்மை உடையது. அதுவும் அதற்குள் இருக்கும் நுட்பங்களும் அவற்றில் உன் அறிவின் கூர்மையென எல்லா ஆற்றலையும் கொண்ட திறமையுடைய பிள்ளைதான் நீ. நீயோ இவைகளை உணராது உன்னிடத்தில் திறமை இல்லை, ஆற்றல் இல்லை என உன்னை பற்றி எந்த உணர்தலும், உனக்குள் என்ன திறமையும் ஆற்றல் இருக்கிறது என்பதையும் உணராமல் புலம்பிக் கொண்டு நீ ஒரு முட்டாள், எதற்கும் கையாளாகாதவன் என உன்னை பின்னுக்கு தள்ளும் புத்தியை உன்னிடத்திலிருந்து தூக்கி எறி. எதிர்மறை எண்ணங்கள் உன்னில் வருகிறது என்றால் உனக்குள் உன்னை நீ தாழ்த்தி கொண்டு உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னையே நீ மட்டம் தட்டி கீழே தள்ளுகிறாய். முதலில் அடிப்படையான ஒன்றை புரிந்து கொள். யாரும் ஆற்றல் அற்றவர் என்று இல்லை. எல்லோரும் ஆற்றல் உடையவர்கள்தான். ஆனால் தனக்குள்ள ஆற்றலை, தன்னிலையை கண்டுபிடித்து செயல்பாட்டில் கொண்டு வருபவரே சிறந்தவர். அறிவுடையார் என்பது ஏட்டுக்கல்வியில்தான் என்று இல்லை. அது வாழ்வில் நாம் சாதிக்கும் நிகழ்வுகளை எடுத்து எப்படி கையாண்டு அதற்கான வேலைகளை நாம் செய்யும் முறைகளில்தான் உள்ளது. தோல்வி அடைவதால் நீ தாழ்ந்து போகவில்லை. தோல்வி அடைந்து விடுவோமோ என்று நினைத்து பங்களிப்பு கொடுக்காமல் இருக்கிறாயல்லவா? அப்போதுதான் தோல்வியடைகிறாய். வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதில்தான் உன் அறிவை எப்படி என்று கூற முடியும். நீ யாரிடமும் தாழ்ந்து போகவில்லை, நிஜத்தில் உண்மையாக. ஆனால் உன் எண்ணங்களோடு நீ தாழ்ந்து போகிறாய். உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தராசு தட்டில் கீழே இறங்குகிறாய். மற்றவர் முன்னால் உன் சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தால் அதை நிச்சயம் பொறுத்து கொள்ளாதே. அதற்கான பதிலை 2 வார்த்தைகளோடு முடித்துவிடு. தாய்மை என்ற சொல் ஒரு உணர்வு. அதற்கு நீ தாய்மை அடைய வேண்டும் என்று இல்லை. அதற்கான உணர்தலை உன்னிடத்தில் நீ உணர்ந்தாலே நீ தாய்மையுடையவள்தான். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது மட்டும்தான் தாய்மை என்று சில உள்ளங்கள் எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு அந்த அளவிற்கு பெரிய ஆத்மார்த்தமான உணர்வுகள் கொண்ட மனம் இல்லை. உன்னை ஏளனமாக பார்க்கலாம். ஆனால் தாய்மை என்ற சொல்லிற்கு இதுதான் என்று எந்த சொல்லையும் அதற்கு நிகராக வைக்க முடியாது. அவைகள் எல்லாம் உள்ளத்தால் உணர்ந்து கண்களிலிருந்து பொங்கி வரும் அருவி போன்றது. அதற்கு ஆரம்பம் என்றும் இல்லை, எல்லையும் இல்லை. முடிவில்லா ஒரு பந்தம் அது. அதனால் உன் நிலை கண்டு வருந்தாதே. நிச்சயம் நீ உணர்ந்த தாய்மையின் உணர்வை உன்னிடத்தில் நான் பூரிக்க வைப்பேன். உன் மடியில் சிரிக்கும் குழந்தையின் மூலம். உன் கண்ணீரை துடை. உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது. இது உன் உயிராய் நினைக்கும் உன் அன்னையான என்னுடைய ஆணை. நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் என் தங்கமே. உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. நீ என்னை வணங்குகிறாய். உனக்காகத்தான் பாதையை நான் உருவாக்கி அமைத்து கொண்டு இருக்கிறேன். நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் மீனாட்சி தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?